இங்கே வெயிட் பண்ணு, நான் உள்ள போறேன். ஓகே சார். இங்கே இருந்து யாராவது வந்தா எனக்கு சிக்னல் கொடு. ஓகே சார். யோ சார் போயா. சொல்லுங்க சார். தோன்றதுக்கு திங்ஸ் எடுத்துட்டு வா. ஓகே சார். இந்தாங்க சார். வந்துட்டீங்க. சாரி சார், எடுத்துட்டு வா. யோ இங்கே இரு, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். எங்கேயும் சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. ஒருவேளை பின்னாடி பக்கம் எதுவும் புதைச்சிருப்பாங்களா? போய் பார்த்துடலாம். வினய், வினய், வினய் எழுந்துருங்க. வினய், வினய் எழுந்துருங்க. வினய் சத்தம் போடாதீங்க, எழுந்துருங்க. அங்க என்னாச்சு புத்ரா? அங்க புத்ரா, அங்க யாரு? அங்க அங்க யாரு? என்னாச்சு? வெளியில அங்க வந்து பாருங்க. யாரோ குழி தோண்டிட்டு இருக்காங்க. குழி தோண்டிட்டு இருக்காங்க? Yes, Putra. Hey! Mavitra, என்ன வர? வேண்டாங்க. அவன் அந்த இடத்துல குழியை தோண்டினதை பார்த்ததுமே ஏதோ 1000 வோல்டேஜ் கரண்ட் உடம்புக்குள்ள பாஸ் ஆன மாதிரி விளவெழுத்து போயிடுச்சு மாப்பிள்ள. ஏதோ தலைக்கு வந்து தலைப்பாக்கியோட போயிடுச்சும்பாங்களே, அந்த மாதிரி நான் பயந்த மாதிரி எதுவும் நடக்கலை மாப்பிள்ள. அதான் அந்த போலீஸ்காரன் போயிட்டானே, இன்னும் ஏன்டா நீ டென்ஷனாக இருக்க? இல்ல மாம்சே, எனக்கு ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குது. அவனுக்கு எவ்வளவு தைரியம் தான் அவன் திருட மாதிரி நடுராத்துல என் வீட்டுக்குள்ள வந்து குழி தோண்டி பார்ப்பான். மாம்சே, இதை நான் சும்மாவே விட போறதில்ல. அவன் லீகலா எனக்கு பதில் சொல்லி ஆகணும். டே விட்ரா, அவன் தான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நோண்டுறானா, நீ அதே விஷயத்த நோண்டிட்டு இருக்காத. இந்த விஷயத்தோட விட்டுரு. நம்மளை அவன் சந்தேகப்படுறான். அவன் போலீஸ்காரன், அவன் அப்படிதான் இருப்பான். ஒரு விஷயம் கிடைச்சா அது என்ன ஏதுன்னு நுனிவேறு வரைக்கும் நோண்டி பார்ப்பான். போலீஸ்காரனா அப்படிதான் இருப்பான். நீ அவனை எதிர்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கு தாண்டா பிரச்சனை ஆகும். அதனால தான் சொல்றேன். நம்ம மேல தப்பே இருந்தாலும் அவன் பண்ணது சட்டப்படி குற்றம். ஒரு தனி மனித அத்துமீறல் மாம்சு. போலீஸ்னா அவன் என்ன வேணா செஞ்சிருவானாமா? ஏதோ மித்ரா பார்த்ததுனால நல்லதா போச்சு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த ஆள் குழி தோண்டிட்டு இருந்ததை பார்த்ததும் நான் பயந்தே போயிட்டேங்க. இன்னைக்கு நம்ம மாட்டணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல.
ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும்தான் குழப்பமா இருக்கு வினய். கார்த்திகை நம்ம எங்க புதைச்சோமோ அங்கதான் கரெக்டா தோண்டினாரு. ஆனா அங்க பாடி இல்லையே. அப்படி ஒரு விஷயம் நடந்த மாதிரி அடையாளமே இல்லையே. அது எப்படிங்க? ஆமாடா மாப்பிள, நான் கூட இதை கேட்க மறந்துட்டேன். ஏடா மாப்பிள, நம்ம அந்த பணத்தை அந்த இடத்துல தானே புதைச்சு வச்சோம். பணம் எங்கடா போச்சு? அது எங்கேயும் போல மாம்ச. உங்களுக்குலாம் தெரியாம நான் தான் மறுபடியும் தோண்டி எடுத்து வேற பக்கம் மாத்தி வச்சிருக்கேன். வேற பக்கம் மாத்திட்டியா? என்னடா சொல்ற? வேற எங்க போய் புதைச்ச? எங்க எப்படி இதை பண்ணீங்க? அன்னைக்கு மட்டும் நான் அதை பண்ணாம இருந்ததா இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி நம்ம மாட்டிருப்போம். என்னைக்கு அந்த அன்பு அடாவடியா நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சானோ அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவன் எந்த எல்லைக்கு வேணா போவான். அதான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் முன்கூட்டியே யோசிச்சதுனாலதான் யாருக்குமே தெரியாம எப்போ நான் பாடியை வேற பக்கம் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். ஸோ இனிமே நீங்க 2 பேரும் அதை பத்தி நினைச்சு எதுக்குமே பயப்பட தேவையில்ல. அதனால இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சா அது நல்லதுக்கு இல்ல. அந்த விஷயம் எனக்கு மட்டும் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏண்டா மாப்பிள, அப்போ எங்களை நீ நம்பலையா? மம்சு, நம்புறதும் நம்பாம இருக்கிறதுலாம் இங்க பிரச்சனை இல்லை. போலீஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி கேட்பாங்க. அப்புறம் எமோஷனல் பிளாக்மெயில் வேற பண்ணுவாங்க. நம்மள உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காகவும் நிறைய பொய் சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்து ஒரே பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் இப்ப என்னதான் நம்ம மேல சந்தேகப்பட்டாலும் பாடி கிடைக்காம அவங்க நம்மளை எதிர்த்து எதுவுமே பண்ணவே முடியாது. அந்த பாடி கிடைக்காம பாத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். மவுசு, அதை நான் பாத்துக்கிறையா? இனிமே நீங்க 2 பேருமே பொய் சொல்ல தேவையே இல்லை. நான் மறுபடியும் சொல்றேன், நிஜமாவே உங்க 2 பேருக்குமே எதுவுமே தெரியாது. சரியா? இனிமே இந்த விஷயம் என்னோட பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி என் குடும்பத்து மேல யார் கை வைக்கிறான்னு நான் பாத்துறேன். என்னாலதானே உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம்? மித்ரா, இல்ல மித்ரா, என்னால உன்னாலலாம் எதுவுமே இல்லை. நம்ம ஃபேமிலியில சுகம் துக்கம் எல்லாமே சேர்ந்ததுதான். இதனோட கடமை மித்ரா. நீ இன்டென்ஷனா எதுவுமே பண்ணல மித்ரா. உனக்கு ஒரு பிரச்சனை, அதுல இருந்து நீ உன்னை காப்பாத்திக்க போய் தெரியாம ஒரு தப்பு நடந்து போச்சு, அவ்வளவுதானே. அதுக்காக நீ தண்டனை அனுபவிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இங்க பாரு மித்ரா, மறுபடியும் என்னால உன்னை பிரிஞ்சு இருந்து சில பல வருஷங்கள் இருக்க முடியாது. உன்னை இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஓகேவா? அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன், இனியும் நான் செய்வேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அந்த விஷயத்துல இருந்து நாம வெளியில வருவோம். நீங்களும் அதே நம்பிக்கையோட இருங்க. நீ நிம்மதியா இருந்துட்டா அதுவே எனக்கு போதும். என்ன கேட்டா? நடுராத்திரி செவரேறி குதிச்சு அவங்க வீட்டுல இறங்க தெரிஞ்சது இல்ல. பிரச்சனையானா என்ன செய்யணும்னு யோசிக்கலையா? அன்பு, யோசிக்கலன்னா இப்ப யோசி. என்கிட்ட எதுவும் கேட்காத. ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த விஷயத்துல வினய் மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் கமிஷனர் ஆர்டர் போட்டதாலையும் எப்படியாவது இந்த கேஸ முடிச்சாக்கணும்னு வேகத்தாலையும் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மாயா, வினய் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் பண்ணிருப்பேன். நான் வேணா அவங்களை நேர்ல மீட் பண்ணி நடந்ததுக்கு மன்னிப்பு கேக்கிட்டா. அன்பு, நிஜமாதான் பேசுறியா? ஆமா மாயா, தப்பு பண்ணிட்டா ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அங்க பாடி கிடைச்சிருந்தா விஷயமே வேற. ஆனா அங்கதான் ஒண்ணுமே கிடைக்கலையே. அப்புறம் யாருக்கா இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அது நியாயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. நல்லது அன்பு, இது போதும். இந்த பிரச்சனைய ஈஸியா முடிச்சிடலாம். நம்ம காலையில முதல் வேலையா வினய் சார மீட் பண்ணலாம். நடந்த எல்லாத்துக்கும் சாரி சொல்லி கேஸ் எல்லாம் வேண்டான்னு ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஒத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்ற? ஓகே. சரி, அப்ப நான் போய் தூங்குறேன். நீயும் சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு வா. சரி. கடவுளே, என்னை ஏன் இப்படி அலக்கழிக்கிற? தப்பு பண்ணவன் நான். அதுக்கான என்ன தண்டனையா இருந்தாலும் நீ எனக்கு கொடு, நான் ஏத்துக்கிறேன். என் குடும்பத்தை பழி வாங்கிடாத, அவங்களை எப்படியாவது காப்பாத்து. என்னால வினைக்கு எந்த பாதிப்பும் ஆபத்தும் வந்துடக்கூடாது. எனக்கு அது மட்டும்தான் வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன ஏஎஸ்பி சார் இன்னும் தூங்கலையா? என்ன? ஒண்ணுல, சும்மா கூகுள் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். இல்லையே, என்ன பார்த்த உடனே தானே இப்ப லேப்டாப்பை டப்புன்னு க்ளோஸ் பண்ணேன். மாயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களான்னு கிளம்புறேன். உன்னை பார்த்ததும் சரி அப்படியே உன் கூடயே வந்துடலான்னு. சரி, காலையில வர உன் கிளைண்ட் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்ல. அது சரி, நீ எப்படி எந்திரிச்ச? அதுவா, ஒரு போன் வந்துச்சு. போனா? யாரு? என்னோட கிளைண்ட். கிளைண்டா? யாரா இருக்கும்? ஒருவேளை அந்த வினயா இருக்குமோ? சரி, யாரா இருந்தானே பாத்துக்கலாம். இவன் ஏதோ பிளான் பண்றான் போல இருக்கு. சும்மா நம்ம கிட்ட சாரி கேட்க வரேன்னு சொல்லிட்டு இன்னும் வினய் மித்ராவை இந்த கேஸ்ல மாட்டி விட தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான். என்ன செய்யறது? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில உங்க மூலியமா வீட்டுக்குள்ள நுழையறான் பாத்தீங்களா? தினமும் வந்து நின்னு குடைச்சல் கொடுக்கலனா இந்த ஏஎஸ்பி சார் தூக்கம் வராதுல. இப்ப என்னடானா நீங்களே இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். பின்ன எப்படிங்க? இது அவ்வளவு பிரச்சனையாகி அந்த ஆள் மேல கேஸ் ஃபைல் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அதை பண்ணாம சார் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தமாயா? இல்ல சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. மித்ரா, கொஞ்சம் சொல்லுங்களேன். வினய், அவங்க தான் ஏதோ சொல்ல வராங்கல்ல, என்னன்னு தான் கொஞ்சம் கேளுங்களேன். மித்ரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. இங்க பாருங்க மாயா, நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். இந்த ஆளை பார்த்தால எனக்கு எரிச்சலா வருது. மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்க. சார் ப்ளீஸ், அன்பு அவர் தப்பா உணர்ந்துட்டாரு. இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்காரு. இந்த ஆள் விடுற கதையை என்ன நம்ப சொல்றீங்களா? ஐயோ வினய், அப்படிலாம் இல்ல வினய், கதெல்லாம் இல்ல. மாயா உண்மையா தான் சொல்றாங்க. நான் உங்க மேல சந்தேகப்பட்டு கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டது உண்மைதான். எப்படியாவது உண்மையை நிரூபிக்கணும்னு கொஞ்சம் எல்லை மீறி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நிஜமாவே நான் வருத்தப்படுறேன் வினய். ஓகே வினய், ஒத்துக்கிறேன். நடுராத்திரில அப்படி வந்து உங்க வீட்டை தோண்டி பார்த்தது தப்புதான். ஆனா அப்படி செஞ்சதுனாலதான் இந்த கேஸுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தெரிய வந்தது. அதனால வினய், நான் பண்ணதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம என்ன மன்னிக்கணும். மித்ரா, நீங்களும் மன்னிச்சிருங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இல்ல மிஸ்டர் அன்பு, உங்க நாடகத்துல நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நீங்க எனக்கு பண்ண தொந்தரவுகளா நான் இவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கனே, அதுவே பெரிய விஷயம். ஆனா நேத்து நீங்க பண்ணது ரொம்ப கேவலமான விஷயம். இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது அன்பு. மாயா, என்னோட இந்த முடிவு தான் ஃபைனல். இதுக்கு மேல இந்த ஆள் கொடுக்குற நியூசன்ஸ்லாம் என்னால டாலரேட் பண்ணவே முடியாது. இங்க பாருங்க, நான் தெளிவா கேக்குறேன். உங்களால இந்த ஆள் மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா இல்ல முடியாதா? சார், உங்க கோவம் எனக்கு புரியுது. அது நியாயமானதுதான்.
ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். அன்பு அவர் செஞ்சது தப்பு தானே புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே உங்களை கண்டிப்பா தொந்தரவு பண்ண மாட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி. நீங்களும் இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு தானே சார் நினைக்கிறீங்க? எதுக்கு மறுபடியும் கேஸ் அது இதெல்லாம் போயிட்டு? இவரை மன்னிச்சுட்டா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும் சார். புரியல? சீ, ஒரு போலீஸ்காரன் பண்ற வேலையா இது? ஆமா, போலீஸ்காரன் பண்ற வேலைதான். நீங்களாம் என்னதான் இல்லன்னு சொன்னாலும் உண்மை இல்லன்னு ஆயிடாது மாயா. இது பார், எனக்கு நல்லா தெரியும் அந்த வினய்க்கும் மித்ராவுக்கும் கார்த்திக் கொலையில சம்பந்தம் இருக்கு. ஆக நீ இன்னும் சந்தேகத்தை விடல. மன்னிப்பு கேட்க வர மாதிரி நாடகம் தான் போட்டிருக்கு. அத கண்டுபிடிச்சிட்டியே, அப்புறம் என்ன மறுபடியும் கேட்டுட்டு இருக்க? அன்பு, உனக்கு இதுதான் வேணும்னு சொல்லியிருந்தா நானே இதை லீகலா ப்ரொசீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சாம்பிள்ஸ் வாங்கி கொடுத்திருப்பேன். அத விட்டுட்டு நீ மறுபடியும் இப்படி தப்பான வழியிலே போயிட்டு இருக்க. ஓஹோ, நான் கேட்டா நீ அப்படியே அவங்க கிட்ட கேட்டுருவேன். அவனு உடனே அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு சாம்பிள்ஸ் கொடுத்துருவான். இங்க பாரு மாயா, நீ லாயரா இருக்கலாம், உனக்கு சட்டம் நீதி நியாயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா நான் போலீஸ், வருஷ கணக்கா கிரிமினல்ஸ் கூட பழகிருக்கேன். எனக்கு நல்லா தெரியும், நான் நேர்மையா கேட்டிருந்தா அதுக்கு கண்டிப்பா அவங்க ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதுல இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நீ வினய தப்பாவே நினைச்சிட்டு இருக்க அன்பு. நான் இல்ல, நீதான் அவங்கள பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. வாட் எவர், நீ வினய ஏமாத்தி சாம்பிள் எடுத்தது தப்புதான். அது அவங்களோட லாயரா என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. அதனாலதான் பெண் எடுத்து கிளீன் பண்ண வேண்டியதா போச்சு. மாயா, மாயா, என்ன காரியம் பண்ணிட்ட நீ? உனக்கு என்ன வேணும்னாலும் லீகலா ப்ரொசீட் பண்ணு. உன் பக்கம் நியாயம் இருந்தா நானும் என் கிளைண்ட்டும் உனக்கு ஃபுல்லா கோஆபரேட் பண்ணுவோம். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காத. இவ்வளவு கஷ்டப்பட்டு சாம்பிள் எடுத்து எல்லாம் வீணா போச்சு. என்னம்மா சொல்ற? கார்த்திகா எப்படிம்மா? அவன் எப்படி? நீ சொல்றது நம்பர் மாதிரியாம இருக்கு. ஐயோ மாமா, என்ன நம்புங்க, நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. என்னால கண்டிப்பா சொல்ல முடியும், நான் கடையில பார்த்தது கார்த்திக் தான். என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அது அவன் உருவம் தான். அந்த அந்த குரல் கண்ணு முன்னாடியே மறுபடியும் நான் வருவேன். ஐயோ,
அவன்தான். நான் போன பக்கம்லாம் அவன் என்ன சுத்தி சுத்தி வந்து என்னை ஏன் கொலை பண்ணீங்க, எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணீங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அது அவன்தான், அவனேதான், அவனேதான். மித்ரா, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ இந்த விஷயத்தினால மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கன்னு நினைக்கிறேன். அதான் உனக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கார்த்திக் எப்படி மறுபடியும் வர முடியும்? அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா நான் போய் சொல்லல. அவன் வந்து என் கண்ணு முன்னாடி நின்னான். என்ன மறந்துட்டு ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு கேட்டான். நான் என் கண்ணால பார்த்தேன், அது கார்த்திக் தான். ஏன் மேல சத்தியங்க, உங்க மேல சத்தியம், அது கார்த்திக் தான். நான் கார்த்திக்க தான் பார்த்தேன். நான் ஒண்ணு போய் சொல்லலங்க. நான் ஒண்ணு கற்பனை பண்ணி பேசல. நான் சத்தியமா கார்த்திக்க தான் பார்த்தேன். மித்ரா, இப்பதானே நீ நல்லபடியா பேசிட்டு போன, மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு வேற சொல்லிட்டு போன. அதுக்குள்ள ஏன் மித்ரா இப்படி பண்ற? என்னதான் ஆச்சு உனக்கு? இங்க பாரு, நீ 1000 தான் சத்தியம் பண்ணாலும் செத்து போன ஒருத்தன் எப்படி உயிரோட வர முடியும்? அப்போ நீங்க என்ன நம்பலல்ல? நான் சொல்றத நம்பலல்ல? நான் சொல்றத நம்பலல்ல? மித்ரா, இப்போதைக்கு கோவப்படுற? நீ சொல்றது யாரும் நம்ப மாட்டாங்கம்மா. எப்படியும் அவன் மறுபடியும் நீ வேற யாரையோ பார்த்துட்டு அவன்னு கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்கம்மா. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என் முன்னால வந்து நின்னா அவன். நான் ஏன் போய் சொல்லணும்? ஏய், நீ போய் சொல்றேன்னு இப்ப யாருமே இங்க சொல்லல. அப்போ நான் பைத்தியம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் பைத்தியமா? நான் பைத்தியமா வினய்? சொல்லுங்க வினய், நான் பைத்தியமா? என் மூளை குழம்பி போச்சா? சொல்லுங்க வினய், சொல்லுங்க மித்ரா, வினய். மித்ரா, என்னன்னு please மித்ரா. சொல்லுங்க. நான் பார்த்தேன், நிஜமா பார்த்தேன். ஐயோ, என்ன நம்புங்க ப்ளீஸ். கார்த்திகா அவன் எப்படிறா? எனக்கும் அதான் மாம் ஒண்ணுமே புரியல. மாப்பிள்ள, உன் ஃபோனில் ரெக்கார்டிங் ஆன்ல இருக்கா? அவன் பேசுனதை ப்ளே பண்ணுற, கேட்கலாம். ஏரியா சீக்கிரம் ப்ளே பண்ணு. கொலை செய்யப்பட்ட கார்த்திக் பேசுற வினய். என்ன கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே வினய். என்ன வினய், அதிர்ச்சி ஆயிட்டியா? செத்தவன் எப்படி உயிரோட வந்தான்னு உனக்கு ஒரே குழப்பமா இருக்குல்ல? டேய், அவனோட வயசு தாண்டி இது. மாப்பிள்ள, அவன் எப்படிறா மறுபடியும் வர? மாம்சு, எனக்கும் ஒண்ணுமே புரியல. டேடி, நம்ம புதைச்சி வச்ச இடத்துல இருந்து எடுத்து கொண்டு போய் வேற இடத்துல புதைச்சிட்டேன்னு சொன்னேன். அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருப்பானோ? என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ரெசார்ட்ல இருந்து இங்க தூக்கிட்டு வந்து போச்சு 1 வாரம் கழிச்சு தான் நான் வேற ஒரு இடத்துல கொண்டு போய் போச்சேன். யோ, என்னையா 1 வாரம் குழிக்குள்ள இருந்தவன் எப்படி திரும்ப உயிரோட வந்துருவானா என்ன? இல்ல மாம்சு, வேற என்னமோ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கட மாப்பிள்ள. என் மாப்பிள்ள, நீ அவனை எங்க கொண்டு போய் புதைச்சியோ மறுபடியும் அங்க போய் அங்கதான் இருக்கிறான்னு தோண்டி பார்த்துடலாமா? யோ, என்ன விளையாடுறியா? இப்ப நேரம் என்னாச்சுன்னு பாத்தியா? அங்கெல்லாம் போக வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல மாம்சு, அவன் செத்துட்டாயா, திரும்பி வர்றதுக்குலாம் வாய்ப்பு இல்ல மாம்சு. அது சரிதான். எதுக்கும் எனக்காக ஒரு தடவை போய் தோண்டி பார்த்துடலாம்டா மாப்பிள்ள. ப்ளீஸ்டா, போய் தோண்டி பார்த்துடலாம்டா. மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரி, காலையில் போலாம். வினய், 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 சீக்கிரம் வாங்க. என்ன மித்ரா, என்னாச்சுடா? வினய், இங்க இங்க இந்த பிளேட்ல
என்ன மித்ரா பிளேட்ல என்ன? ஐயோ கார்த்திக் சைன் வினய். கார்த்திக் கார்த்திக்கோட சைன் இது. வெளியில டேபிள்லயும் இந்த மாதிரி சைன் இருந்ததுங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். நான் நேத்து சொன்னப்போ நீங்க நம்பலல்ல. இப்ப பாருங்க பாருங்க. மாப்பிள மாம்சு என்னையா அது? புரியலையா? இது கார்த்திக்கோட சைன் தான். நான் தான் சொன்னேன்ல அவன் உயிரோட வந்தான்னு. மித்ரா உனக்கு கண்டிப்பா தெரியுமா இது அவன் சைன் தானே? என் ரூம்ல கூட இந்த மாதிரியே சைனை செவுத்துல போட்டு போயிருக்காங்க. என்னால நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிட்டு உள்ள போயிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு வினய். இதெல்லாம் தாண்டி நான் நார்மல் ஆனாலும் உள்ளுக்குள்ள என் மனசாச்சு என்ன கொன்னுட்டு இருக்கு. டேய் மாப்பிள என்ன இப்ப நீயும் போலீஸ்ல போய் சரண்டர் எல்லாம் சொல்ல வரியா? அப்படி சொல்லடா. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே புரியலடா. பயமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஒருத்த வந்து செவுத்துல எல்லாம் இந்த மாதிரி ஏதோ கிரிக்கெட் போயிருக்கன்னா அதை சாதாரணமா எடுத்துக்கூடாதுடா. யாரு எதுக்காக இதை பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணியாகணும் மாப்பிள. எனக்கும் புரியுது மாம்சே. இதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிச்சு பார்ப்போம். இன்னும் யோசிக்க என்ன இருக்கு? நாம தப்பா ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுறத தவிர வேற சொல்யூஷனே இல்ல. ஏய் லூஸ் மாதிரி பேசாத மித்ரா. இது எதுவுமே உண்மை இல்ல. இது எல்லாமே நாடகம். இதை நான் என்னன்னு சீக்கிரமே நிரூபிச்சு காட்டுறேன். அது வரைக்கும் ப்ளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஐயோ இங்க பாரு மித்ரா, நடந்தது யாருக்கிட்டுமே சொல்ல மாட்டேன்னு நீ என் மேல சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை நீ எப்பவுமே மறந்துடாத. மற்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? மாப்பிள இப்ப என்னடா பண்ண போற? சொல்றேன், என் கூட வா வா. ஸோ இதான் நடந்துச்சு. இது மாதிரி ஆள் மாறாட்டம் பண்றது, ஒருத்தர் வாய்ஸ்ல இன்னொருத்தர் பேசுறதுலாம் பாசிபிளா? அதுக்கு டெக்னிக்கலா ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்படி இல்லாம ஒருத்தர் ஏமாத்த முடியும்? சார் கண்டிப்பா முடியும் சார். அதுவும் இந்த காலத்துல எல்லாமே பாசிபிள் தான் சார். இதுக்கெல்லாம் ரொம்ப கூட டெக்னிக்கல் நாலேஜ் தேவையில்ல சார். வாய்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கெல்லாம் இப்ப மொபைல்லயே ஆப் வந்துருச்சு சார். நிஜமாவா? மொபைல் ஆப்பை வச்சு வாய்ஸ் சேஞ்ச் பண்ணலாமா? ஆமா சார், இதெல்லாம் ரொம்ப ஈஸி சார். உங்களுக்கு எந்த வாய்ஸ் வேணுமோ அந்த வாய்ஸ் அந்த ஆப்ல ஃபீட் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து நீங்க ஃபீட் பண்ண வாய்ஸோட மெர்ஜ் ஆயிரும் சார். அநேகமா அதை வச்சுதான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த கையெழுத்தெல்லாம்? சார் கையெழுத்தெல்லாம் ஒரு விஷயமா சார்? இப்ப நான் நினைச்சா கூட ஜஸ்ட் 1 ஹவர்ல உங்க கையெழுத்து மாதிரி நான் எழுத முடியும். ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா எல்லாமே பாசிபிள் தான் சார். சார் நீங்க சந்தேகப்படுறது கரெக்ட் தான் சார். யாரோ பிளான் பண்ணி தான் உங்களை ஏமாத்துறாங்க. சரி, இப்ப இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு சார். நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க பேச்சு கொடுத்துட்டே இருங்க. நான் அப்படியே சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணி அவன் லொகேஷனை ட்ராக் பண்றேன். வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கானா அவன் கண்டிப்பா இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் சார். இருங்க, நான் இப்பவே கால் பண்றேன். டேய், நான் வினய் பேசுறேன்டா. தெரியுது, சொல்றா. என்ன உன் குரல்ல ஒரு டென்ஷன் தெரியுது? நேத்து நம்ம பெருசா பேசுனிய, இப்ப உன் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் பாத்தியா? இப்ப தெரியுதா நான் யாருன்னு? கண்டுபிடிக்கிறேன்டா, இரு. கூடிய சீக்கிரமே நீ யாரை நான் கண்டுபிடிக்கிறேன். அடடா, புதுசா என்ன வினய் நீ கண்டுபிடிக்க போற? நான் தான் சொல்றேனே, நான் தான் கார்த்திக். குழி தோண்டி புதைச்சைய அதே கார்த்திக். சார் லொகேஷன் காட்டுது, போலாம். மாம்சம் மாட்டிரு. டேய், புரிஞ்சு போச்சுடா. இங்க அதே வழியில என்ன இப்படி மிரட்டி மிரட்டி செய்யாத தப்பெல்லாம் ஒத்துக்க வைக்க பாக்குறியா? டேய் சி, நீ ஆம்பளை இந்த போனை கட் பண்ணிட்டு வீடியோ கால்ல வாடா. எதுக்கு போய் கோல மாதிரி ஒளிஞ்சிட்டு பேசிட்டு இருக்க? நான் ஏன்டா ஒளிஞ்சிட்டு பேசணும்? அதான் நேத்து உன் வீட்டு பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டேனே, அது பத்தலையா உனக்கு? டேய்,
நீ தைரியமான ஆளா இருந்தா நான் முழிச்சிட்டு இருக்கும்போது வந்திருக்கணும். தொட்ட நடிக்க மாதிரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு போயிருக்க. அது பெருமையா வேற பேசிட்டு இருக்க. கரெக்ட் தான் மாயா. ஷுவரா நம்பலாமா? தேங்க்யூ. ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி எப்படியாவது ஸ்ட்ராங் பண்ணுங்க. நான் தான் எல்லாத்தையுமே கிளியரா சொல்லிட்டேனே. யாரு? மாயா. தேங்க்யூ. யாரு? மாயாவா? ஆமா மித்ரா. இப்போதைக்கு ஃபோன் பண்ணாங்க. புருஷனை காப்பாத்துறதுக்கு மறுபடியும் அதை பிளான் பண்றாங்களா என்ன? எல்லாம் நல்ல விஷயம் தான் மாம்சே. நம்ம போட்ட ப்ரெஷர்ல பிரச்சனை கமிஷன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிடுச்சான். அவர் அந்த அன்பை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. இனிமே நீ சென்னையில இருக்க வேண்டாம், உடனே நீ கோயம்புத்தூர்ல போய் சார்ஜ் எடுன்னு சொல்லியிருக்காரு. உன்னோட அவசர புத்தினால டிபார்ட்மெண்டோட பேர் தான் கெட்டு போயிருக்குன்னு வேற சொல்லியிருக்காரு. அவனை உட்கார வச்சு நல்ல லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல கார்த்திகை கண்டுபிடிக்க முடியல, காணாம போயிட்டான்னு சொல்லி க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் ஜஸ்ட் 2 days தான். அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அந்த அன்பு ஊருக்கு கிளம்பி ஆகணும். நல்ல வேலை மாப்பிள்ள. இந்த ஏஎஸ்பி அன்பு இந்த வேட்டுக்குள்ளே போன ஓனாங்கனக்கு நம்மளை போட்டு கொடக்கிறன்னு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டான். தாங்க முடியலடா. போலீஸ்காரனா போயிட்டான் மாப்பிள்ள. இல்லைன்னா நானே ஒரு 2 அப்பா போயிருக்கேன். விடுமாம்சு, இனிமே அவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அவன் என்னமோ பண்ணி தொலைக்கிட்டோம். கேஸை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்களே, எனக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்கு. அவளால நமக்கு ஒரு மேட்டரே இல்லையா? விடியா. எல்லாம் சரியாயிடும்னு நம்பணும். ஆனா சரி ஆகலல்ல. அதான் மறுபடியும் அவரை நம்புறதுக்கு கொஞ்சம் தயக்கமாவே இருக்கு. நாம கொஞ்சம் அலர்ட்டாவே இருப்போம் வினய். எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸ் இதோட முடிஞ்சது மித்ரா. ஆனா நீ பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ஒண்ணு பண்ணலாம். இதை பத்தி ஃபர்தரா மாயா கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க பாரு மித்ரா, ஆனா நீ பயப்படுற மாதிரி இனிமே ஒண்ணுமே நடக்காது. அதனால நீ அதை பத்தி எதுவுமே ஒரி பண்ணாம நிம்மதியா இரு, சரியா? என்ன மித்ரா, கொஞ்சமாவது சிரியேன். உன் சந்தோஷத்துக்காக நாங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளவுதான் மித்ரா, எனக்கு இதான் வேணும். இந்த சிரிப்புக்காக ஒரு அன்பு என்ன, எத்தனை அன்பு வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். டேய் கொஞ்சம் சும்மா இருடா. ஒரு அன்புவை ஃபேஸ் பண்றதே அக்குல கட்டி வந்த மாதிரி அவஸ்தையாயிருச்சு. இதுல எத்தனை அன்பு வந்தாலும் ஃபேஸ் பண்ணவனாமா. எனக்கு இருக்கிறது 2 அக்கள் தான். ஹலோ, ஒரு நிமிஷம் தரேன். என்ன ஐயா இவ்ளோ லேட்டு? மாயா விடு. என்ன சார் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களே? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரா சமைச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. அன்பு, நான் இவ்ளோ ஜாலி மூட்ல இருக்கேன், நீ ஏன் இப்படி பட்டும் படாம பேசிட்டு இருக்க? என்ன மாயா, ஜெயிச்சிட்டேன் சந்தோஷமா இருக்கியா? புரியல. அதான் கார்த்திக் கேஸ்ல நான் தோத்துட்டேனே, நீயும் உன் கிளையண்ட்டும் ஜெயிச்சிட்டீங்க. அந்த வெற்றியை தானே இப்ப கொண்டாடணும்னு நினைக்கிற? என்ன அன்பு நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? அது வேற இது வேற. வினய் விஷயத்துல நீ பண்ணது எல்லாமே தப்பு. அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீ அனுபவிச்சுதான் ஆகணும். இதை ஏன் வீட்டுக்குள்ள கொண்டு வர? எது மாயா தப்பு? ஏன் நீங்களா எவிடன்ஸ் எடுக்க, தப்பு பண்ணிட்டா நிரூபிக்க எதுவுமே சட்டத்தை மீறி பண்ணது இல்லையா? நான் தான் தப்பு பண்ணிட்டேனா?
ஹலோ சொல்லுங்கள் சார். சார் எப்போ வேணாலும் வரலாம் சார். சார் வணக்கம் சார். வாங்க சார். என்ன சார் இந்த நேரத்தில்? உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். தீபக் நீங்கள் உள்ள இருங்க, நான் கூப்பிட்றேன். ஓகே சார். சார் சொல்லுங்கள் சார். நான் தான் அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேனே சார். சார் ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே சார். பயப்படாதீங்க. எனக்கு தேவையானது கிடைச்சிட்டா நான் உடனே கிளம்பிடுவேன். உங்க ரெசார்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, ஒரு ஃப்ளோர்ல 4 ரூம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். வினயா அருணும் 2 ரூம்ஸ் புக் பண்ணிருக்காங்க. ஆப்போசிட் ரூமை கார்த்திக் புக் பண்ணிருந்தான். அப்போ மீதி இருக்கிற இந்த ஒரு ரூம்ல யார் இருந்தா? அதை பத்தி நீங்க அன்னைக்கு எதுவும் சொல்லவே இல்லையே. என்ன மேனேஜர், அந்த ரூம்ல யார் இருந்தாங்க? சார் சில விஷயங்களை பிரைவசி கன்சர்ன்ஸ்க்காக வெளியில சொல்றதில்ல சார். இது ரெசார்ட்டோட பாலிசி. இந்த பாலிசிலாம் இருந்துட்டு போட்டோம், என்கிட்ட சொல்லுங்கன்ற. சார் அது வந்து இத பாருங்க, மரியாதையா சொல்லிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. இல்லனா நான் லீகலா உங்ககிட்ட எப்படி விஷயத்தை வாங்கணுமோ அப்படி வாங்க வேண்டி வரும். உங்களை நம்பிதான் உங்க ஓனர் இந்த ரெசார்ட்டை விட்டுட்டு போயிருக்காரு. யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. மகாபலிபுரத்தில் குற்ற செயல்களில் ஈடுபடும் பிரபல தனியார் ரெசார்ட் அப்படின்னு உங்க போட்டோவோட எல்லா நியூஸ்லயும் வரும். பரவாயில்லையா? சார் அதெல்லாம் வேணாம் சார், நான் சொல்லிடுறேன் சார். அப்ப சொல்லுங்க. சார் அந்த ரூம்ல ஒரு அன்மேரிட் கப்புள் இருந்தாங்க சார். இதையே நீங்க அன்னைக்கே என்கிட்ட சொல்லல. சார் அதான் சொன்னனே சார், ரெசார்ட்டோட பாலிசின்னு. சரி, அவங்கள பத்தின டீடைல்ஸ் எடுங்க. சார் அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். சார் அவங்க அன்னைக்கு ஒரு நாள் தான் சார் ஸ்டே பண்ணாங்க, அடுத்த நாளே காலி பண்ணிட்டாங்க சார். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது சார். மேனேஜர், உங்ககிட்ட டீடைல்ஸை கொடுங்கன்னு சொன்னேன், அதான் உங்களுக்கு நல்லது. சார் அவங்க டீடைல்ஸ் எதுவும் உண்மையாவே எனக்கு தெரியவே தெரியாது சார். இந்த கதை தானே வேணாங்கிறது. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல கெஸ்ட் வந்து தங்குறப்போ உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுப்பாங்களே, அது எதுக்கு தெரியுமா? சார் அது ரூல்ஸ் சார். அதான் அந்த ரூல்ஸ் எதுக்கு? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தா போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணதான். எடுங்க.